ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ரேமா டிவியின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஊழியங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த பணிக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் கடந்து செல்லுகிறோம். உங்கள் விடுதலை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்களை மூடி இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசுவீராக. ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் நாம் கொடுத்த வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை, அதற்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம்? ஒரு தலைமுறை போய் மறு தலைமுறை வருகிறது. இப்படியே காலங்கள் போய்கொண்டே இருக்கிறதே. இதனுடைய முடிவுதான் என்ன? ஏன் இந்த மனிதர்களை இந்த உலகத்திலே கடவுள் உருவாக்கினார்? அதனுடைய நோக்கம் என்ன? இந்த வசனத்திலிருந்து நம்ம அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ வாழ்வையும் கிறிஸ்தவ வாழ்வின் நோக்கத்தையும் மிக தெளிவாக தன்னுடைய கடிதங்களிலே அவர் எழுதுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு அவர் எழுதின இந்த கடிதம் மிக முக்கியமான ஒரு கடிதம். இந்த கடிதத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரிசுத்தமான ஒரு அழைப்புக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. உலகத்தின் மனிதர்கள், ஆண்டவரை நம்பாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் வாழலாம். அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் வாழலாம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று அவர்கள் வாழலாம். அவர்களுக்கு சரியான எய்ம் கிடையாது. நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், நாம் எங்கே போக போகிறோம், இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள். அதில் சிலர் செல்வந்தராய் அவர்கள் வாழ்கிறார்கள், சிலர் கடனிலே வாழ்கிறார்கள், சிலர் ஏழையாகவே வாழ்கிறார்கள். எல்லா தரப்பு மக்களும் அதிலே உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்கள், அவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சட்டதிட்டம் இருக்கிறது. எப்படியும் வாழலாம், நீங்களும் நானும் அப்படி வாழ முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தம்முடைய வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தெளிவாய் நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். பல விதங்களிலே இதை நீங்களும் நானும் எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தம்முடைய திருமறையில பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு வாசித்தேன். ஆண்டவர் நம்மை ஒரு பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். இதை குறித்து அவர் இந்த இடத்தில் மாத்திரமல்ல, என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எபிரேய நிருப புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேய நிருப புத்தகத்தில் அங்கே அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம்.
அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த வசனத்திலும் அவர் சொல்லுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரம அழைப்புக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் சரியாய் ஓட வேண்டும். இதே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் கடிதத்திலே 9ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் மிக அழகாய் அந்த 9ஆம் அதிகாரம் முடிகிற ஒரு 4-5 வசனங்கள் நீங்கள் பார்த்தால் 24 27 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்வை அவர் அழகான ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பிட்டு அவர் எழுதுகிறார். ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ், இப்படி எந்த உலகளாவிய அல்லது நாடுகளுக்கிடையே நடைபெறுகிற எல்லா விளையாட்டு போட்டியிலும் ஓட்டப்பந்தயம் என்பது 100 மீட்டர் 200 மீட்டர் என்று சொல்லி நிறைய ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. அது ரொம்ப விசேஷமானது. எல்லா விளையாட்டுமே முக்கியம்தான், எல்லா விளையாட்டுமே ரசிக்கக்கூடியது தான். ஆனால் உலகமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் 100 மீட்டர் டேஷ், 100 மீட்டர் தூரம் வேகமாய் ஓடி கடக்கிறது. அவர்தான் உலகத்தின் தலை சிறந்த ஓட்டக்காரர்கள் என்று உலகமே ஆச்சரியமாய் அவர்களை பார்க்கும். ஒரு ஆச்சரியமான வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. இந்த ஒலிம்பிக் ஓட்டமானது எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் மிகப்பெரிய அந்த மைதானத்தில் ஓட்டப்பந்தயம் நடக்கும். பெரிய ஒரு ஆடிட்டோரியம் உண்டு. அது உலக அளவிலே சிறப்பு பெற்றது. அந்த ஆடிட்டோரியத்திலே நடக்கும் இந்த பந்தயங்கள். வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, பவுல் அப்போஸ்தலன் உலகின் பல பாகங்களிலே 3 கண்டங்களிலே ஊழியம் செய்தார். அவர் எங்கே ஊழியம் செய்தாலும் இந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்து விட்டால் இந்த நகரத்திற்கு அவர் வந்து விடுவார். இந்த நகரத்திலே வந்து கேலரியிலே வந்து அமர்ந்திருப்பாராம். அமர்ந்து இந்த ஓட்டப்பந்தயத்தை ரசிப்பார். அன்றைக்கு இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவது வருகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் ஒன்று தருவார்கள். ஒலிவ இலைகளால் தைக்கப்பட்ட ஒரு கிரீடம். அது ரொம்ப புகழ்ச்சிக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது கருதப்பட்டது. அந்த கிரீடத்தை அந்த வீரனுடைய தலையிலே சூட்டி மகிழ்வார்கள். இன்றைக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கிறார்கள். அன்றைக்கு ஒலிவ இலையிலே ஒரு கிரீடத்தை செய்து வைப்பார்கள். அது ஒரு கௌரவமான ஒரு கிரீடம். இதை பார்க்கிறார் பவுல் அப்போஸ்தலன். அவருக்கு விளையாட்டில் அவ்வளோ ஆர்வம். கேலரியிலே போய் அதை பார்க்கிறார். விளையாட்டை ரசிப்பதோ விளையாட்டை கொஞ்சம் பார்ப்பதோ அதில் எந்த தவறும் அல்ல. இன்னும் கூட இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய உடலை சீராய் வைத்துக்கொள்ள எக்ஸசைஸ் செய்வது, வாக்கிங், ரன்னிங் எல்லாம் அவசிய தேவை. கட்டாயம் நாம் அதை செய்ய வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் இப்பொழுது தெரு பிரசங்கம் பண்ணுகிறேன், அல்லது ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறேன், அல்லது பெரிய பெரிய குரூசைட்ஸில் நான் ஒரு பெரிய நற்செய்தியாளனாக இருக்கிறேன், அதற்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது என்று இல்லை. உடலை கட்டுக்கோப்பாய் வைத்துக்கொள்ள விளையாட்டுகளில் ஈடுபடுவது தவறல்ல. ஆனால் அதுவே வாழ்க்கை என்று இருந்து விடக்கூடாது. நேரத்தையும் காலத்தையும் முழுமையாய் விளையாட்டுக்கே நம்ம செலவழிக்கணும். விளையாட்டு ஒரு அங்கம். பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தான் அந்த விளையாட்டை பார்க்கிறார். நாமும் ஒவ்வொரு நாள் டிவியில் சில விளையாட்டுகளை பார்க்கிறோம், கொஞ்சம் நேரம் பார்க்குறோம். ஆனால் பவுல் அந்த விளையாட்டை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே ஓடின காரியங்களை இந்த 24வது வசனத்திலிருந்து எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை நாம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர்
9ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 25வது வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஓட்டப்பந்தயத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த அப்போஸ்தலருடைய உள்ளத்திலே என்ன விதமான காரியங்கள் வருகிறது பாருங்கள். அவர் பார்க்கிறார், இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணி கஷ்டப்பட்டு சரீரத்தை ஒடுக்கி இச்சைகளை அடக்கி சீரான பயிற்சி எடுத்து அவன் பெறுகிற அந்த கிரீடம் ஒலிவ மரத்தினுடைய இலைகளால் தைக்கப்பட்ட ஒரு கிரீடம். அது காலையிலே இருந்து மாலைக்குள்ளாக வாடி போகிற ஒரு கிரீடம். அவர்கள் அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறுவதற்காக அவ்வளவு தூரம் போராடுகிறார்கள். நாமோ அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி போராடுகிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இச்சை அடக்கத்தோடு பயிற்சி எடுத்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு வீரனுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் உண்டு, அதே கட்டுப்பாடுகள் தான் நமக்கு. சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேனே, உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலக ஓட்டத்தை முடிப்பார்கள். ஏதோ ஒரு வயதிலே, ஏதோ ஒரு நாளிலே, அது யாருக்கும் தெரியாது. தூக்கு தண்டனை கைதிக்கு வேண்டுமானால் அவனுடைய மரண நாள் முன்பே குறிக்கப்படுகிறது. மற்றபடி உலகம் என்கிற இந்த பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடி ஓட்டத்தை ஒரு நாள் முடிக்கத்தான் வேண்டும். ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஆனால் ஓடுகிற நீங்களும் நானும் எப்படி ஓடணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்கில் ஓடுகிறவன் ஒருவன், முதலாவதாய் வருகிற ஒருவனுக்குத்தான் அந்த கிரீடம். அது அழிவுள்ள கிரீடம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ஓட்டப்பந்தயத்திலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் சரியாய் ஓடி முடித்தால் அத்தனை பேருக்கும் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்த்த பவுலடியார் அப்படி உள்ளத்துல தோன்றுகிற முதல் காரியம், எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா ஒருத்தனுக்கு தான் கிரீடம். உலகத்தின் விளையாட்டில் அப்படி சட்டத்திட்டங்கள். ஒலிம்பிக்ல முதல் 3 பேர் தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 பதக்கங்களை பெறுகிறார். ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து ஏசியன் கேம்ஸ்ல ஒரு சகோதரி ஓடினார்கள். விசில் கொடுத்தார்கள், அல்லது ஆரம்பித்தது ஓட்டம், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் ஓடினார்கள். ஏசியன் கேம்ஸ், ஆசிய விளையாட்டு போட்டி, எல்லாரும் கைத்தட்டினார்கள். இந்தியாவை சேர்ந்த அந்த சகோதரி முதலாவதாக வந்து தங்கப்பதக்கத்தை பெற்றார்கள். மகிழ்ச்சி, உலகமே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அந்த தங்கப்பதக்கத்தை மறுபடியும் வாங்கி கொண்டு இன்னொரு சகோதரி கொடுத்தார்கள். ஏன் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரை ஓடும் பொழுது எடுத்த அந்த வீடியோவை போட்டு பார்த்தா, ஓட்டம் ஆரம்பித்த 4வது செகண்ட் நினைக்கிறேன், சரியா எனக்கு நினைவில் 7வது செகண்டா ஏதோ ஒரு ஆரம்பித்த உடனே
அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ட்ராக்ல இருந்து மாறிவிட்டார்கள். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ட்ராக்ல ஓடணும், அதுக்கப்புறம் மாறிக்கலாம், தப்பில்லை. ஆனால் 100 மீட்டர் ஓட்டத்தில் ட்ராக் மாறக்கூடாது, சரியா ட்ராக்ல ஓடணும், சரியா ட்ராக்ல ஓடணும். 400 மீட்டர், 800 மீட்டர், 1600 மீட்டர் ஓட்டங்களில் தான் முதல்ல ஓடும்போது ட்ராக்ல ஓடணும், அப்புறம் கூட மாறிக்கலாம். ஆனால் அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்பது ட்ராக் மாறக்கூடாது. நம்ம மாறிட்டாங்க, ட்ராக் மாறிட்டாங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அதையும் கூட எபிரேய நிருப ஆக்கியோனாக பவுல் தான் அறியப்படுகிறார். அப்படி நாம் பவுல் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12 முதலாவது வசனம் சொல்லுகிறது, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்களும் நானும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே. இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்க பாவமான யாவற்றையும், நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கணும். வேகமாய் ஓடுவதல்ல இந்த ஓட்டம், சரியான நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ட்ராக்ல சரியாய் நாம் ஓடி முடிக்க வேண்டும். பெறப்போகிற கிரீடம் அழிவில்லாத கிரீடம். சொல்றார் பவுல் அப்போஸ்தலர், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், சும்மா இஷ்டத்துக்கு போகாதீங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு, கிறிஸ்தவனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிற நீங்களும் நானும், நமக்கென்று ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்திலே ட்ராக் மாறாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஐ பிலீவ் இன் விஷன்ஸ் என்று கென்னத் கேகின் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் இப்பொழுது இல்லை, ஃபெய்த் மினிஸ்ட்ரி, ரேமா மினிஸ்ட்ரி என்று உலக அளவிலே முதலாவது ஆரம்பித்தது கென்னத் கேகின். அவருடைய 14 வயது 14வது பிறந்த நாளிலே செத்து போவான் என்று சொன்ன அவர் ஆஸ்பத்திரி படுக்கையிலே படுத்திருந்தார். வேதம் வாசிக்க வேண்டும் என்ற தாகம், கைகளை அசைக்க முடியாது. உதவியாளர்கள்ட்ட சொல்லி 14 வயது சிறுவன் வேதத்தை அப்படி நெஞ்சில திருப்பி வைத்து கொண்டு பக்கத்தில் உள்ளவங்க பெறட்டணும் இப்படி வாசித்து கொண்டே வருவார். அப்படி வாசித்துக் கொண்டே வரும்பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு காலையிலே வாசிக்கிறார். ஏனென்றால் முதல் நாள் டாக்டர் சொல்லிவிட்டார், இந்த வருட பிறந்த நாளை காண்பதற்கு இந்த சிறுவன் இருக்க மாட்டார், மரித்து போவான் என்று சொன்னார்கள். அழுதார் 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 ஆண்டவரிடத்தில். சில நாட்களிலே பிறந்த நாள் வரப்போகிறது. வேதனையோடு வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். லூக்கா அன்றைய பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே வரும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்தார், அவருடைய கண்கள் அப்படியே அதில் ஸ்டாப் ஆயிற்று. அவர் எழுதுகிறார் பிற்காலத்தில், அந்த வசனம் உயிர் பெற்று அப்படியே எனக்குள் வந்தது போல இருந்தது ஒரு உணர்வு. என்ன வசனம்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வார்த்தை அவரோடு பேசியது. அவருடைய கண்கள் அந்த வசனத்தில் அப்படி நின்றுச்சு. அதுக்கப்புறம் வசனங்களை வாசிக்க முடியல. திரும்ப 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 அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்த, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இருதயத்தில் ஓட்ட அவருக்கு. செத்து போவார். அடுத்து இந்த 2-3 நாள்ல வரக்கூடிய பிறந்த நாளை கூட இவர் பார்க்க மாட்டார் என்று சொன்னார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை அவருக்குள்ளே உயிரோடு கடந்து வந்தது. வார்த்தையை பிடித்துக் கொண்டார், ஜெபித்தார். 14வது பிறந்த நாள் வந்தது, சாகவில்லை. பிறகு படுக்கை விட்டு எழுந்து பூரணமாய் குணமாகி வீட்டுக்கு வந்தார். விசுவாச ஊழியத்தை அவர் ஸ்தாபித்தார். ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். ஊழியத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்.
உடனே ஒரு சபை ஒன்றை ஆரம்பித்தார். 8 வருடங்கள் அந்த திருச்சபையிலே அப்படி உழைத்தார். அவருடைய சொந்த சபை. ஆத்துமாக்கள் அத்தனை பேரும் மற்ற சபையிலிருந்து களவாடப்பட்டவர்கள் அல்ல, அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். 8 வருடம் ஊழியத்தை சின்சியராய், வைராக்கியத்தோடு, அன்போடு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி அவருக்கு ஒரு தரிசனம். நான் சொல்லுகிற இந்த புத்தகம் கூகுளில் உண்டு, சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஐ பிலீவ் இன் விஷன்ஸ். அந்த தரிசனத்தில் இவர் ஒரு சோஃபால அமர்ந்திருக்கிறார். எதிர்த்தால ஆண்டவர் சோஃபால அமர்ந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், தம்பி, நீ ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாச்சு, நீ இறையரசுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக ஒரு வேலையும் செய்யலையே அப்படின்னார். திடுக்கிட்டு போனார். ஆண்டவரே, இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இரவு பகலாக நான் மக்களுக்கு சபை நடத்தி கொண்டிருக்கிறேன், சர்ச் நடத்தி கொண்டிருக்கிறேன், இரவு பகலாக நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணி ஜெபித்து ஆசீர்வாதமா என்னுடைய சபை இருக்கிறது, உமக்கு தெரியாதா? ஆண்டவர் சொன்னார், தெரியும், ஆனால் உன்னை நான் அந்த வேலைக்கு அழைக்கவில்லை. திருந்து போனார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இதை நீ 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இந்த 8 ஆண்டு காலம் நீ உழைத்த எந்த உழைப்பும் பரலோக ராஜ்யத்தினுடைய புத்தகத்திலே பெயர் எழுதப்பட மாட்டார். உன்னை நான் எந்த ஓட்டத்திற்கு அழைத்தேன், எந்த அழைப்பிலே அழைத்தேன், அந்த அழைப்பை சரியாய் நீ செய்ய ஆரம்பி. பிறகுதான் திருச்சபை நடத்துறது எல்லாவற்றையும் மற்ற ஊழியக்காரர்கள் கையிலே கொடுத்து விட்டு கர்த்தர் தன்னை அழைத்த அந்த விசுவாசத்தை போதிக்கிற அந்த ஊழியத்தில் கடைசி வரை இந்த ஊழியம் செய்தார். கென்னத் கேகின் அவருடைய மகன் வந்தார், ஜூனியர். கென்னத் கேகின் ஜூனியர் அவர் அந்த நிர்வாக பொறுப்புகள், திருச்சபைகள், ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆனால் இவருக்கு திரள் கூட்ட மக்களுக்கு நடுவில் போதிக்கிற அழைப்பு. இந்த திரள் கூட்டத்துக்கு நடுவில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள் அவ்வளோ நடந்தது. அவர் எழுதுகிறார் அந்த புத்தகத்தில், அப்படியானால் ஆரம்பத்தில் நான் செய்த அந்த 8 ஆண்டு கால ஊழியம் எதுவுமே என் கணக்கில் வராது. வீணாய் அலைந்திருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனம் சொல்லுகிறார், உன்னுடைய அழைப்பிலே நீ போக வேண்டும். உன்னுடைய அழைப்பு என்ன? அந்த ஓட்டத்திலே நீ ட்ராக் மாறாமல் ஓட வேண்டும். சுவிசேஷகனாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் சுவிசேஷகனுடைய வேலையை செய். பக்கத்தில் திருச்சபை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீ பாஸ்டரா மாற பிரயாசப்படாது. ஆண்டவர் உன்னை அப்படி அழைத்து நடத்தினால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவிசேஷகர்கள் கடைசி வரை சுவிசேஷகர்களாகத்தான் இருக்க வேண்டும், அப்படிலாம் எந்த சட்டம் இல்லை. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தில் 2 ஆண்டு காலம் ஆசியாவிலே பாஸ்டரா இருந்தார். ஆனாலும் அழைத்த ஊழியத்துக்கு போயிட்டார், சுவிசேஷகனாய் ஊழியத்தை துவங்கினார். ஆண்டவர் எல்லா ஊழிய தீர்க்கதரிசியாய் கொஞ்ச நாள் இருந்தார். அவர் அழைத்த அழைப்பு அப்போஸ்தல ஊழியம். அந்த ஊழியத்துக்கு அவர் ப்ரமோஷன் ஆகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு அந்த மாதிரி சிலருக்கு 2-3 அழைப்புகளை கொடுத்திருப்பார். இதை சரியாய் செய்தால் இதுக்கு அடுத்த ப்ரமோஷன், அதை சரியாய் அவன் செய்யும் பொழுது அடுத்த ப்ரமோஷன், அப்படி தரலாம். ஆனால் கொஞ்சம் பேருக்கு ப்ரமோஷனே இருக்காது. அவருக்கு அழைத்த அழைப்பிலே கடைசி வரை அவர்கள் ஓட வேண்டும், சரியாய் நிற்க வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் இடத்திலே அவர் சொல்லுகிறார், பேதுரு, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அழைப்பை வரையறுத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கென்று வாழுங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா? மகிமை நிறைந்த எங்கள் தெய்வமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நிமிடம் வரை உடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் அளவற்றதாய் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எங்களை அழைக்கிறீர். நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடவும், எங்களுடைய ட்ராக்ல நாங்கள் பொறுமையோடு ஓடவும், எங்களுடைய அழைப்பை நாங்கள் நிதானித்துக் கொள்ளவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.